ஹாய் வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் லுக் டூம்ஸ்டேயோட ட்ரைலர் வந்துருச்சு. ஸோ ப்ராக்டிகலி ரெண்டாவது ட்ரைலர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ட்ரைலர் எப்படி இருந்தது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க மறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ட்ரைலரை ஃபஸ்ட் டைம் டாப் டு பாட்டம் பார்த்து ஒரு அலச ஆராய்ஞ்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ வந்து பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளோட டூமை காட்டுறாங்க. நம்ம டூம் வந்து அந்த உட்காந்துருக்க இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குது அந்த இடமே. ஓகேவா, கீழே வந்து ஒரு ரூன்ஸ்லாம் அப்படியே ஜொலிக்குது, அந்த மாதிரி தெரியுது. பின்னாடி வந்து நம்மளோட ஷூ வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட டூம் வந்து முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டார். அதுவும் இல்லாமல் இவருக்கு இருக்க திறமை யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நம்ம ஷூ வந்து பேசியிருக்காங்க. விக்டர் முன்ன மாதிரிலாம் இல்லை, அவன் முன்னாடிலாம் ரொம்ப பாசமாக இருப்பான், கருணை காட்டுவான். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கானா, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஷார்ட்டில் காட்டுறாங்க. ஆனால் பேசும்போது நம்ம ஷூ கண்லேருந்து தண்ணியை பார்க்குவீங்க. ஷூ வந்து அழுகுற மாதிரி தான் அந்த இடத்துல தெரியுது, பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மேபி ஃப்ராங்க்லின் வந்து பிடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சீன் நடக்கலாம். ஏன்னா ஷூ வந்து அந்த இடத்துல அழுகுறதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலுமே ஒரு காமனான ரீசன் நம்ம பார்க்கும்போது மேபி ஃப்ராங்க்லின் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது இந்த இடத்துல. அண்ட் அடுத்த ஷாட்லேயே அவர் வந்து உயிராக நேசித்த எல்லாரையுமே இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் காட்டும் போதே நம்ம டூம் வந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் மேலே ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது ஒரு சிக்கா, ஐ திங்க் இது வந்து டூமோட ஒய்ஃபும் குழந்தையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ரூமர்ஸும் இதே மாதிரி தான் ஸ்பெகுலேட் ஆகுது. பட் பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது. இவரும் அதை இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு கண்ணீர் அழுகிற போது மேபி அதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத உண்மை. அண்ட் இந்த சீன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆஃப் த மூவியில் தான் நடக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு அளவுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூயி, அப்புறம் சான்சி, அப்புறம் எம்பாக்கு எல்லாருமே அந்த இடத்துல பார்க்குற மாதிரியான ஒரு சீனு. நம்ம சொல்கிறாங்க, அவன் தனிமையில் இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவன் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு திரும்பி வருவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஷூ வந்து சொல்கிறாங்க. அண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டில் நம்மளோட டூமை காட்டுறாங்க. டூமோட அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து பார்க்கவே ஒரு அளவுக்கு ஒரு டெரிபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சீனை வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. அண்ட் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை பார்த்த மாதிரியான ஒரு டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. லிட்டரலாக எதுவுமே இல்லை அந்த உலகத்தில், ஒரு லிவிங் இது இருக்கிற மாதிரியே தெரில. இது டோபி மேக்கரோட உலகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம விக்டர் வந்து அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, விக்டர் இதை நீயா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக அந்த இடத்துல கேட்குறாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்மேன் அண்ட் டார்ச் அண்ட் ஃப்ராங்க்லினை காட்டுறாங்க. அவங்க எதையோ பார்த்து பயந்து எதுக்கோ வந்து அப்படியே வந்து அமைதியாக ஏதோ பார்த்து பயந்துக்கிட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குது. நம்ம டூம் வந்து பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. லிட்ரலாக நீங்கள் எல்லாருமே உயிர் பிச்சை கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் லைக் உயிரை காணிக்கையாக கொடுக்குற நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம டூம் சொல்கிறாரு. அந்த சீன் முடியும் போதே எல்லாரையும் காட்டுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம டூம் வந்து அப்படியே அந்த ஒரு பில்டிங்கை உடச்சிக்கிட்டு வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க. அண்ட் திருப்பியும் ஒரு சீனில் ரீட் ரிச்சர்ஸ் வந்து திருப்பியும் விக்டரை பார்த்து கேட்குறாரு, பதில் சொல்லு விக்டர், இதை நீயா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனலாக வந்து கேட்குறாரு. அண்ட் இந்த இடத்துல நம்மளோட தோரோ அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. தோர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உனக்கு நரக வேதனையை காட்டிட்டு தான்ட்டா அவனை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே திருப்பி வராரு. இந்த ஒரு பர்டிகுலர் சீனை நம்ம ட்ரெய்லரில் பார்த்து நிறைய தடவை பேசியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம இவர் வந்து அடிக்க வராரு. அண்ட் அவர் 2 கையால் பிடிக்கிற அந்த ஒரு சீன் நடக்குது. முடிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோம் பிரேக்கர் எடுத்து வெளில வீசியிருக்காரு. வீசினதுக்கப்புறமும் அதோடையும் விடாமல் நம்ம தோரை அவரோட பவர்ஸை வச்சு அடித்து பறக்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறத அந்த சீனில் காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்லேயே நரகமும் எனக்கு தலை வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வில்லானிக்கான ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. பவர்ஃபுல்லான ஒரு கையை வச்சு கீழே பவரை காட்டுவார். காட்டும் போது பின்னாடி அந்த சென்டினல்ஸ் எல்லாருமே உருவெடுக்கிற அந்த ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. அது முடிஞ்ச கையோடு இங்கே நான் தான் டூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீனை வந்து முடிச்சிருப்பார். உண்மையிலே சொல்லணுன்னா தரமாக இருக்குது இந்த ஸ்பெஷல் லுக்கு. அந்த ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா டூமை வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த ஃபுல் ட்ரெய்லருமே டூமை ஒரு வேறு லெவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ட்ரெய்லரோட செகண்ட் ட்ரெய்லரில் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் லுக் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெஷல் லுக்கில் இந்த விஷயங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் ப்ரோ நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அதை மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லிவிட்டேன் ட்ரெய்லரில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். பட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன நடந்தது, இதில் என்னதெல்லாம் நடந்திருக்கும் ப்ரோ, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.